கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அது வந்து பாத்தீங்கன்னா பள்ளி மேலாண்மையும் நிர்வாகமும் இந்த சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் யூனிட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா கற்றலுக்காக மதிப்பிடுதல் அந்த சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கான கிளாஸ் ஃபுல்லா நம்ம கிளாஸ் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருந்தேன். அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து டெஸ்ட் வச்சுட்டேன். இந்த வாரம் பாத்தீங்கன்னா பள்ளி மேலாண்மையும் நிர்வாகமும் இந்த சப்ஜெக்ட்ல இந்த வாரம் ஃபுல்லா கிளாஸ் இருக்கும். அதே மாதிரி கம்மிங் சண்டே வந்து இந்த பள்ளி மேலாண்மை நிர்வாகம் இந்த சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் யூனிட் தான் கம்மிங் சண்டே வந்து டெஸ்ட். சரிங்களா? இப்போ அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்னென்ன கொஸ்டின்லாம் இருக்கு, மொத்தம் எத்தனை கொஸ்டின் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கு, அது எந்த கொஸ்டின் நம்ம கிளாஸ் எடுக்க போறோம் அதை நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நான் சேர்த்து அனுப்பிச்சிருவேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதுறமோ அந்த மாதிரி எல்லாமே நான் பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்த உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்னென்ன கொஸ்டின் இருக்கு அதை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். பாருங்க, பள்ளி மேலாண்மையும் நிர்வாகமும். இதுல ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா பள்ளி மேலாண்மை, இதுதான் ஃபர்ஸ்ட் யூனிட்டோட தலைப்பு. சரிங்களா? இதுல என்னென்ன கொஸ்டின் இருக்கு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மேலாண்மை என்பதன் பொருள், கருத்தாக்கம் மற்றும் வரையறைகள். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, மேலாண்மையின் குறிக்கோள்கள். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, மேலாண்மையின் பண்புகள். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, பள்ளி மேலாண்மை. இந்த ஃபோர்த் கொஸ்டின் கீழே 6 தலைப்புகள் வரும். சரிங்களா? அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க, கல்வி மேலாண்மையின் கூறுகள். இந்த கொஸ்டின் கீழே 7 தலைப்புகள் வரும். சரிங்களா? அடுத்து 6th கொஸ்டின் பாருங்க, வள மேலாண்மை. இந்த கொஸ்டின் கீழே 3 தலைப்புகள் வரும். சரிங்களா? மொத்தம் வந்து இந்த கொஸ்டின்ல இந்த யூனிட்ல வந்து 6 கொஸ்டின் இருக்கு. சரிங்களா? இன்னைக்கு நம்ம என்ன கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். அதாவது மேலாண்மை என்பதன் பொருள், கருத்தாக்கம் மற்றும் வரையறைகள். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா மேலாண்மை அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா ஒரு 5 விஷயம் வந்து உங்க மைண்ட்ல எப்பவுமே இருக்கணும். மேலாண்மை அப்படின்ற ஒரு கேள்வி, மேலாண்மை அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா 5 முக்கியமான கருத்துக்கள் வந்து உங்க மைண்ட்ல வந்துடணும். இந்த 5 கருத்துக்களை வச்சுதான் இந்த யூனிட்ல இருக்க எல்லா கொஸ்டினுக்கும் அந்த வார்த்தைகள் தான் திரும்ப திரும்ப வரும். அந்த 5 வார்த்தைகள் என்ன அப்படின்றது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு தெரியும் மேலாண்மைனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பிசினஸ் எடுத்துக்கிறோம். ஒரு பிசினஸ் வந்து குறிக்கோள் வச்சிருப்பாங்க. ஒரு வருஷத்துல நம்ம இவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ணணும், நம்ம கம்பெனிக்கு வந்து இவ்வளவு லாபம் வரணும், நம்ம கம்பெனி வந்து இவ்வளவு செலவை குறைக்கணும், நம்ம கம்பெனி வந்து இவ்வளவு லாபத்தை கூட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிக்கோள் வச்சிருப்பாங்க. சரிங்களா? இது வந்து அந்த அந்த நிறுவனத்துடைய குறிக்கோள். லாபம் இவ்வளவு வரணும், செலவை இவ்வளவு குறைக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் இருக்கு. அந்த குறிக்கோளுக்கு என்ன செய்வாங்க? அதுக்கு தேவையான ஆட்களை, மனித வளத்தை ரெடி பண்ணுவாங்க. அதுக்கு தேவையான பொருளாதார வளத்தை ரெடி பண்ணுவாங்க. இந்த ரெண்டையும் தனித்தனியா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிரிப்பாங்க. அதாவது ஒர்க்கர்ஸ் எத்தனை பேரு, சேல்ஸ்மேன் எத்தனை பேரு, ஃபேக்டரியில் ஒர்க் பண்றவங்க தனித்தனியா பிரிச்சு கரெக்டா அவங்களுக்கான வேலையை கரெக்டா கொடுத்து அந்த வேலையை கரெக்டா செய்ய வைக்கணும். சரிங்களா? அந்த வேலையை கரெக்டா செய்ய வச்சுட்டு அந்த வருட முடிவுல அவங்க என்ன குறிக்கோள் வச்சாங்களோ அதை நம்ம எழுதிடணும். அதுதான் மேலாண்மை. இது அப்படியே வந்து ஒரு பள்ளி கொண்டு வாங்க. நிறைய ஆசிரியர்கள் வந்து பாடம் எடுக்கணும், மாணவர்களை படிக்க வைக்கணும், மாணவர்களை பாஸ் பண்ணணும், அதை மட்டும் தெரிஞ்சுக்க கூடாது. ஒரு பள்ளியை எப்படி நடத்தணும், பள்ளியை மேலாண்மை எப்படி பண்ணணும், அதெல்லாம் இந்த யூனிட்ல வரும். சரிங்களா? இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவுக்கு எப்படி பாடம் எடுக்கிறோம், மாணவர்களை படிக்க வைக்கிறோம், எப்படி பாஸ் பண்ண வைக்கிறோம், நல்ல மார்க் எடுக்கிறோம், அது எந்த அளவுக்கு முக்கியமோ அதுக்கு ஈக்குவலா ஒரு பள்ளியை மேலாண்மை பண்றதை பத்தியும் ஒரு ஆசிரியர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது முக்கியம். அதை பத்தி தான் இந்த பாடம் முழுவதும் சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த மேலாண்மைனா என்ன, ஒரு 5 முக்கியமான கருத்துக்கள் வைக்கணும்னு சொன்னீங்களா, அந்த 5 கருத்துக்கள் சொல்றேன். சரிங்களா? இந்த கொஸ்டின் எல்லாமே நான் இங்கிலீஷ்லயும் கொடுத்துருப்பேன். இப்போ இந்த 5 கருத்துக்கள் வந்து தமிழ் மீடியம் படிக்கிறவங்களும் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களும் இந்த 5 கருத்துக்கள் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கேள்வி ஈஸியா இருக்கும். இப்ப அந்த 5 கருத்துக்கள் பாருங்க. இப்ப பாருங்க,
மேலாண்மை அப்படின்னா 5 கருத்துக்கள் வரும். ஒண்ணு பாருங்க, திட்டமிடுதல். முக்கியமான ஒரு விஷயம் மேலாண்மையில நான் சொன்ன பாத்தீங்களா, ஒரு குறிக்கோள் வச்சிருக்காங்க, இந்த வருட கடைசியில இவ்வளவு இருக்கிற ஒரு குறிக்கோள் வச்சிருக்காங்கல்ல, அதுதான் திட்டமிடுதல். அடுத்து ஒழுங்குற அமைத்தல். அந்த திட்டத்தை கரெக்டா செயல்படுத்தினா ஒழுங்குற அமைக்கணும். சரிங்களா? ஒழுங்குற அமைத்தால் மட்டும் போதாது, அதை கரெக்டா வழி நடத்தணும். சரிங்களா? புரிஞ்சுட்டீங்களா? 3 விஷயம் சொல்லியிருக்கேன். ஒன்னு திட்டமிடுதல், பிளானிங் கரெக்டா இருக்கணும். அடுத்து ஒழுங்குற அமைத்தல் இருக்கணும். அடுத்து வழி நடத்தல் இருக்கணும். அடுத்து முக்கியமான 3 பாருங்க, பொருள்சார், அதுக்கு தேவையான பொருள்சார் வளத்தை ரெடி பண்ணணும். நிதி சார், அதுக்கு தேவையான நிதியை ரெடி பண்ணணும். அடுத்து தகவல் சார், அதுக்கு தேவையான தகவல்களையும் சேகரிக்கணும். அதான் பாருங்க, இதெல்லாம் இந்த வளங்களை எல்லாம் கண்காணிக்கணும். இது எல்லாம் சேர்ந்ததுதான் மேலாண்மை. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? மறுபடியும் சொல்ல பாருங்க, திட்டமிடுதல், ஒழுங்குற அமைத்தல், வழி நடத்துதல் மற்றும் பொருள்சார், நிதிசார், தகவல்சார் வளங்களை கண்காணித்தல். இது எல்லாம் சேர்ந்ததுதான் மேலாண்மை. இந்த வார்த்தைகளை பார்த்து வச்சுங்க. இந்த வார்த்தைகள் தான் எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு வரும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இப்ப மேலாண்மை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் மேலாண்மை அப்படின்னா என்னன்னு பாருங்க. நான் சொன்ன எல்லா விஷயம் பாருங்க, ஒரு அமைப்பில் அடங்கியுள்ள, ஒரு அமைப்புனா ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கலாம், ஒரு பள்ளி எடுத்துக்கலாம். ஒரு நிறுவனத்தை மேலாண்மை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வர கொஸ்டின் பள்ளி மேலாண்மைன்ற வார்த்தை வரும். இப்போதைக்கு மேலாண்மை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, ஒரு அமைப்பில் அடங்கியுள்ள பொருள்சார் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, சொன்ன வார்த்தை பொருள்சார். பொருள்சார் வளத்தையும் மனித வளத்தையும் 2 வார்த்தை வந்துச்சா, முறையாக திட்டமிட்டு வார்த்தை வந்துச்சா, முறையாக திட்டமிட்டு திறமையாக ஒருங்கிணைத்து சொன்ன பார்த்தீங்கன்னா, திறமையாக ஒருங்கிணைத்து ஒவ்வொரு உட்பிரிவையும், நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கலாம், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கலாம், எல்லாம் அதான் பாருங்க, ஒவ்வொரு உட்பிரிவையும் முழு திறனுடன் செம்மையாக இயங்க வைத்து அந்த நிறுவனம் அடைய எண்ணியுள்ள குறிக்கோள்கள் சொன்ன பார்த்தீங்கன்னா, அந்த அடைய எண்ணியுள்ள குறிக்கோள்களை குறைந்த செலவு இருக்கணும். முக்கியம், அதிக செலவழிச்சு அதிக பொருட்கள் பண்ற, குறைந்த செலவில் முழுமையாக அடைந்திட முனையும் துடிப்பான செயல்முறையே மேலாண்மை எனப்படும். சரிங்களா? இப்ப மேலாண்மை நிறுவனத்தை வச்சு அடுத்து பள்ளி மேலாண்மை நடத்துறப்ப உங்களுக்கு தெளிவா புரியும். அடுத்து பாருங்க, மேலாண்மை இதன் மூலம் என்னென்ன கருத்துக்கள் தெரியுது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஒரு நிறுவனத்தில் உள்ள நிர்வாகிகள் அந்த நிறுவனத்தின் குறிக்கோள்களையும் இலக்குகளையும் வெற்றிகரமாக அடைய முன்னெடுக்கும் அனைத்து பணிகளுமே மேலாண்மை என குறிப்பிடப்படுகிறது. இப்ப பாருங்க, மேலாண்மை செய்தல் என்பதில் நான் சொன்ன விஷயம் பாருங்க, திட்டமிடுதல், ஒழுங்குறமைத்தல், வழிநடத்துதல், பொருள்சார், நிதிசார் மற்றும் தகவல்சார் வளங்களை கண்காணித்தல் வந்து பாத்தீங்களா போன்ற தொடர்ச்சியான செயல்பாடுகளில் இடம்பெறுகின்றன. 3வது என்ன பாருங்க, எந்த ஒரு நிறுவனத்தின் வெற்றியும் மேலாண்மை பொறுப்பில் உள்ளவர்களின் திறமையை சார்ந்தது. அடுத்து பாருங்க, மேலாண்மை என்பதை கீழ்கண்டவாறு அனுமானிக்க முடியும். என்னென்ன பாருங்க, 1, ஒரு திட்டமிட்ட செயல்முறை. சொன்ன பாத்தீங்களா, அடிக்கடி அந்த 5 வார்த்தைகள் திரும்ப வரும். செகண்ட் பாருங்க, இதில் நிறுவனத்தின் பணியாளர்கள் அவர்களது திறமைக்கேற்ப பொருத்தமான குழுக்களாக வடிவமைக்கப்பட்டு பணிகள் முறையாக ஒருங்கிணைக்கப்படுகின்றன. அடுத்து பாருங்க, பணியாளர்களும் பொருள்சார் வளங்களும் இணைந்து செயல்படும் முறைகளும் சூழல்களும் நெறிப்படுத்தப்படுகின்றன. இத்தகைய மேலாண்மை செயல்முறையின் மூலம் நிறுவனத்திலிருந்து வெளிப்படும் விளை பயன் எய்த எண்ணிய குறிக்கோள்கள் அடிப்படையில் மதிப்பீடுகளில் உயரளவில் இருக்கும். சரிங்களா? அதாவது திறமைக்கேற்ப குழுக்களாக பிரித்து கரெக்டா அவங்களை செயல்பட வச்சோம்னா அந்த மேலாண்மையோட குறிக்கோள் என்னவோ அதை கரெக்டா எழுதிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப டெஃபினேஷன் பாருங்க, இந்த ஜேம்ஸ் அப்படின்றவரை என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, குறிப்பிட்ட குறிக்கோள்களை அடைந்திட முறையாக திட்டமிடல், ஒருங்கிணைத்தல், ஊக்கமூட்டுதல் போன்ற பணிகள் மூலம் தம் பணியாளர்களின் செயல்திறனை முழுமையாக வெளிப்பட செய்தலே மேலாண்மை ஆகும். சரிங்களா? அடுத்த ஒரு டெஃபினேஷன் பாருங்க, இந்த ஜிஆர்ஸ் சொல்லி ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, மேலாண்மை என்பது திட்டமிடல், ஒழுங்குற அமைத்தல், செயல்பட தூண்டல் மற்றும் கட்டுப்படுத்துதல் போன்ற தனித்துவமான செயல்முறைகளை நடைபெற செய்து மனிதர்களையும் மற்ற வளங்களையும் பயன்படுத்தி நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை அடைவதாகும். நான் சொன்ன வார்த்தை தான் திரும்ப வரும். அடுத்த டெஃபினேஷன் பாருங்க, மேலாண்மை என்பது பணியாளர்களையும் பணியையும் நிர்வகிக்கும் பல்நோக்கு கொண்ட ஓர் உறுப்பாகும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு மேலாண்மை அப்படின்ற விஷயம் என்ன தெரிஞ்சிச்சு. அடுத்த கிளாஸ்ல மேலாண்மையின் குறிக்கோள்கள் பத்தி அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல